இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் 55 மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் திமுகவிற்கு 46 உறுப்பினர்கள் இருந்தனர். இந்நிலையில் 19வது வார்டு திமுக உறுப்பினரான அல்லா பிச்சை சமீபத்தில் திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இத்தகைய சூழலில்தான் திருநெல்வேலி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகராட்சி மேயர் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தலைமையில் 10ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுகள் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அச்சமயத்தில் காலை 11:30 மணியளவில் கூட்டத்திற்கு வந்த 19வது வார்டு உறுப்பினர் அல்லா பிச்சை தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசிலை தொடர்ந்து ஊதியபடியும் கட்சியின் சின்னம் தொடர்பான துண்டை கழுத்தில் அணிந்தபடியும் அவைக்குள் நுழைந்தார். இத்தகைய செயலுக்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் அவையில் அல்லா பிச்சை தொடர்ந்து விசில் அடித்துக் கொண்டிருந்தார். இதையடுத்து மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அவரை விசில் அடிக்க வேண்டாம் என எச்சரித்தார். 2 முறை விசில் அடித்த போதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதையும் மீறி அவர் தொடர்ந்து விசில் அடித்தார். இதனால் அவையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் ஆத்திரமடைந்து அல்லா பிச்சை மீது தண்ணீர் பாட்டில்களை வீசி எறிந்தனர். மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேயரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் மேயர் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து விசில் அடித்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீண்டும் எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையையும் மீறி அவர் தொடர்ந்து விசில் அடித்தார். இதையடுத்து மாமன்ற விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி அடுத்த 2 மாநகராட்சி கூட்டங்களில் 19வது வார்டு உறுப்பினர் அல்லா பிச்சை கலந்து கொள்ள முடியாத வகையில் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடுவதாக மேயர் ராமகிருஷ்ணன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவையில் இருந்து வெளியேறுமாறு முழக்கமிட்டனர். பின்னர் அல்லா பிச்சை அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இச்சம்பவத்தால் திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திமுக மற்றும் தவேக உறுப்பினருக்கு இடையே மோதலும் ஏற்பட்ட சூழலும் உருவானது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.